Friends, I am S. Lavanya, 3rd BCom B, Department of Commerce, KCS Kosnadar College of Arts and Science. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா performance appraisal. First one, meaning of performance appraisal. Performance appraisal is the process of evaluating performance on the job in terms of job requirement. It is also an assessment of performance and process of employee in organization. Performance appraisal அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை எவாலுவேட் பண்ணுறது. எப்படின்னா நம்ம கொடுத்த ப்ராசஸை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம எவாலுவேட் பண்ணுறது தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். நெக்ஸ்ட் ஒன், டெஃபினேஷன்ஸ். அக்கார்டிங் டு ஏவின் கேசிவோ, performance appraisal is the systematic descriptions of an employee's job relevant strength and weakness. வேயின் கேசிவோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாப் ரெலவெண்ட்டாக ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு ப்ரமோட் எம்ப்ளாயீஸ் பேஸ்டு ஆன் ஸ்கில்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். எம்ப்ளாயீஸோட பேசிக் ஸ்கில்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை நம்மளால் ப்ரமோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், டு டிசைட் இன்க்ரிமெண்ட் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்மளால் இன்க்ரிமெண்ட்டை டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கேன் பி used to determine whether HR program such as selections, training and transfer have been effective or not. Performance appraisal இதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன்ஸ், ட்ரைனிங்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது எஃபெக்டிவாகவும் இருக்கும் அண்ட் தென் நாட் எஃபெக்டிவாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், டு கிரியேட் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சூப்பர்வைசர் அண்ட் சபார்டினேட். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க சூப்பர்வைசர் அண்ட் சபார்டினேட்குள்ளே. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், டு இம்ப்ரூவ் ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ். இது பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் நம்ம பண்ணுறதுனால ஆர்கனைசேஷனல் நல்ல க்ரோத் ஆகும் அண்ட் தென் எஃபெக்டிவ்னஸ் ஆகும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், மெத்தட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அதில் 2 டைப் இருக்குது, ட்ரெடிஷ்னல் மெத்தட், மாடர்ன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரெடிஷ்னல் மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 8 டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ரேங்கிங் மெத்தட். செகண்ட் ஒன், செக்லிஸ்ட் மெத்தட். தேர்ட் ஒன், கிரிட்டிக் இன்சிடென்ட் மெத்தட். ஃபோர்த் ஒன், ஃபோர்ஸ்ட் சாய்ஸ் மெத்தட். ஃபிஃப்த் ஒன் இஸ் எஸ்ஏ மெத்தட். சிக்ஸ்த் ஒன், பேர்ட் கம்பேரிஷன் மெத்தட். செவன்த் ஒன், graphic rating scale. 8th one, field review method. Next one, modern method 4 type இருக்கு. அதில் first one, behaviory anchored rating scale. Second one, management by objective. Third one, assessment centers. Fourth one, 360-degree system of appraisal. First இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடை பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ரேங்கிங் மெத்தட். இட் இஸ் எ சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இஸ் எவாலுவேட். தென் எம்ப்ளாயீஸ் ஆர் ரேங்க்டு பேஸ்ட் ஆன் their relative level of performance. Among employees, the best performer is assigned first rank and the worst performer is assigned last. ரேங்கிங் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ரேங்கிங் மெத்தடுன்னு சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ரேங்க்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட் ரேங்க்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், செக்லிஸ்ட் மெத்தட். A checklist of statement representing assignment of employee behavior is prepared. The rater mention yes or no for each aspect of behavior. Checklist method அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க ரேட்டர்கிட்ட. அங்கே எஸ் ஆர் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம எம்ப்ளாயீஸை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து, இஸ் எம்ப்ளாயி ரெகுலர்,
எஸ் ஆர் ராங். அந்த எம்ப்ளாயை பற்றி ரேட்டர் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் கொஷின், இஸ் எம்ப்ளாயி ஹெல்ப்ஃபுல்? அந்த எம்ப்ளாயி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லையா? எஸ் ஆர் நோ. இது ரெண்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் செக்லிஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், critical incident method. Critical behavior influencing performance of an employee or identified. Superior record incident. When critical behavior occurs, critical incident can be positive or negative. சுப்பீரியர் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது கிரிட்டிக்கல் இன்சிடெண்ட் மெத்தடால் நம்மளால் எம்ப்ளாயீஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் கிரிட்டிக்கல் இன்சிடெண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ்டு சாய்ஸ் மெத்தட். The rater is provide a set of statement describing the qualities of your worker. The statement reflect the positive and negative qualities. The rater has to choose whether a statement is the most and least descriptive of your worker. The rater can't change or add any statement. Forced choice method அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து ரேட்டர் வந்து எம்ப்ளாயீஸோட பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பாயிண்ட்டும் ஆடும் பண்ண முடியாது, இருக்கிறத ஒமிட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலியமாக மோஸ்ட் அண்ட் தென் லீஸ்ட் ரெண்டையுமே ரேட்டர் வந்து நம்மளுக்கு சொல்லணும் எம்ப்ளாயீஸோடது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், always regulars, most, least. Any option? Next one, never regular, most, least. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், essay method. The rater has to write a short essay describing an employee's performance and behaviors. The essay point out strong and weak point. They can be written by the rater in free form without any specific guidance. இதுவும் ரேட்டர் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயீஸோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ராங்காக. நெக்ஸ்ட் ஒன், அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா ரேட்டரில் வந்து எந்த ஒரு கைட்னஸும் இல்லாமல் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், paired comparisons method. Each employee is compared with other employees on all criteria of appraisal. The number of pair of employees that the supervisor has to compare is based on the formula. Paired comparison methodனா ஒரு எம்ப்ளாயீஸும் இன்னொரு எம்ப்ளாயீஸ் கூட கம்பேர் பண்ணி யார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் தர மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபார்முலா வந்து n into n minus 1 divided 2. Next one, graphic rating scale. This is the simplest and most popular method of employee appraisal. The quality or factors to be ascertained or determined. Some of the factors are loyalty, commitment, output, attendance, attitude, work knowledge, team spirit, etc. The rater check the performance level on such factors and they give the rating. The rating can be excellent, very good, good, average and poor. Graphic rating scale அப்படின்னா the popular and simplest method of evaluating employees. இதை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயீஸோட குவாலிட்டிஸ், ஆட்டிடியூட், அட்டண்டன்ஸ், நாலேஜ், ஸ்பிரிட் எல்லாத்தையுமே ரேட்டர் வந்து எவாலுவேட் பண்ணணும். எப்படின்னா த ரேட்டர் செக் த பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் ஆன் சர்ச் ஃபேக்டர்ஸ் அண்ட் கிவ் த ரேட்டிங். அது என்ன மாதிரி இருக்கும்னா எக்ஸலண்ட், வெரி குட், குட், ஆவரேஜ் அண்ட் புவர். இந்த ஆர்டரில் வந்து
எம்ப்ளாயீஸை நம்ம எவாலுவேட் பண்ணணும், இதுக்கேற்ற மாதிரி அங்கே ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபீல்டு ரிவ்யூ மெத்தட். த அப்ரைசர் கோஸ் டு த ஃபீல்ட் அண்ட் obtain the informations about work performance of the employee by way of questioning the said individual, his peers, group and the superior. ஃபீல்டு ரிவ்யூ மெத்தட் அப்படின்னா எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கே போய் இண்டிவிஜுவலாக நம்ம அவங்கக்கிட்டே கேட்குறது பர்ஃபார்மன்ஸை பற்றி, இல்லைன்னா சுப்பீரியர், சூப்பர்வைசர், கொலீக்ஸ் இவங்கக்கிட்டலாம் நம்ம ஃபீட்பேக் கேட்குற மாதிரி இருக்கிறது தான் ஃபீல்ட் ரிவ்யூ மெத்தட். நெக்ஸ்ட்டு ஒன், மாடர்ன் மெத்தட். மாடர்ன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒன், பிஹேவியர்லி ஆங்கர் ரேட்டிங் ஸ்கேல். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதில் evaluation is based on behavior required for each individual positions. Development of bars evaluations require understanding of each position task and the behavior of employees. The behavior for each employee is rated. Then the behavior is anchored to points on the rating scale. It indicates whether the behavior is very good, average or poor. Behaviorally anchored rating scale அப்படின்னா எவாலுவேஷன் பண்ணுறது இண்டிவிஜுவல் பொசிஷனில் இருக்கிறவங்கள வந்து எவாலுவேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறது வந்து பிஹேவியர்லி ஆங்கர்டு ரேட்டிங் ஸ்கேல். இதில் வந்து இண்டிவிஜுவலாக எல்லா எம்ப்ளாயிக்குமே ரேட்டிங் இருக்குது. எந்த மாதிரி ரேட்டிங்னா வெரி குட், குட், ஆவரேஜ் அண்ட் புவர். நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், MBO அப்படின்னு சொல்லுவாங்க. MBO emphasizes collectively set goal that are tangible, verifiable and measurable, setting the performance standard for the subordinates. The actual level of goal attainment is compared with the goal agreed upon individual establishing new goal and possibly new strategy for goal not perfectly achieved. MBO அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வெரிஃபை பண்ண முடிய மெஷரபிள் பண்ணக்கூடிய கோல்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன், ஒரு செட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டை வந்து சபார்டினேட்டுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம செட் பண்ணி கொடுத்ததை வந்து செக் பண்ணும் போது கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா நியூ கோல் இல்லை நியூ ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கோலை அச்சீவ் பண்ணலைன்னா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், அசைன்மெண்ட் சென்டர். அசைன்மெண்ட் சென்டர் ஆர் யூஸ்டு ஃபார் எவாலுவேட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சூப்பர்வைசர் பொட்டன்ஷியல். In an assessment center, manager participate in job-related exercise and are evaluated by trained observers. Assessing participate in basket exercise, work group, computer stimulations and role playing. Assessment center அப்படின்னா அது மேனேஜருக்குள்ள ஒரு ஜாப் ரிலேட்டடான எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை யார் பார்ப்பாங்க அப்படின்னா ட்ரெயின்ட் அப்சர்வர்ஸ் பார்ப்பாங்க. என்ன மாதிரி ஜாப் ரிலேட்டடாக இருக்கும்னா இன்பாஸ்கெட் எக்ஸசைஸ், ஒர்க் குரூப், கம்ப்யூட்டர் ஸ்டிமுலேஷன்ஸ், கோல் பிளேயிங், இது மாதிரி தான் இருக்கும் ஜாப் ரிலேட்டட் எக்ஸசைஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், 360 degree system of appraisal. Appraisal made by peers, superior, subordinate, client and outsiders with whom an employee interact in this job is 360 degree appraisal.
It was first developed at the General Electric Company in the US in 1992. Companies using 360-degree feedback. Wipro, Infosys, Reliance Industries, Maruti, Udai are few companies which use this method. 360-degree system of appraisal அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே சுப்பீரியர், சபார்டினேட், கிளைண்ட், அவுட்சைடர், கஸ்டமர் எல்லார்கிட்டேயுமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எம்ப்ளாயீஸை பற்றி கேட்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் 360-டிகிரி சிஸ்டம் ஆஃப் அப்ரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டெவலப் ஆனது வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி, அவங்க தான் யூஎஸ்ஏல ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி 1992 ஃபர்ஸ்ட் டெவலப் ஆனது. நெக்ஸ்ட்டு இது மாதிரி கம்பெனிஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னா ஃபிப்ரோ, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மாருதி, உடாய் இது மாதிரி ஃபியூ கம்பெனிஸ் தான் 360-டிகிரி சிஸ்டம்மை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.